காலையில் எழுந்திரிச்சு ஏர்லி மார்னிங் ஒரு சன்ரைஸ் பார்க்க போகலாம். நம்ம இங்கேருந்து பக்கத்தில் வந்து அக்கரை பீச்சு நமக்கு பக்கம். சரி, அங்கே போயிட்டு கொஞ்சம் ஏர்லி மார்னிங் நல்லா என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் காலைல கிளம்புனேன். ஆனால் எந்திரிச்சது என்னமோ டைம் வந்து மணி 6:15 மேலே ஆயிடுச்சு. சூரியன் ஆல்ரெடி அவர் வந்து உதயம் ஆயிட்டார். ஸோ அவரை தான் தரிசனம் பண்ணலான்னு காலைல கிளம்புனா அவர் உதயம் ஆயிட்டார். இருந்தாலும் பரவாயில்ல, முன்னோக்கி வச்ச காலை பின்னோக்கி வைக்கக்கூடாது, நாம் அதை நோக்கி போவோம். காலையில் எழுந்திரிச்சோன்னே கண்ணு முழிச்சு பார்க்கும்போது கடலை பார்க்குறதுங்கிறது ஒரு தனி தவம். அதை வந்து சிலர் வந்து நேச்சராகவே அந்த மீனவர்கள்லாம் வந்து அந்த சைடு தான் இருப்பாங்க, அவங்களுக்கு அது சாதாரண விஷயம். சிலர் வந்து செயற்கையாகவே அமைச்சிக்குவாங்க. அந்த மாதிரி தான் பீச் ஹவுஸ் ஒருத்தர் கட்டிட்டு இருக்கிறாங்க. பின்னாடி பில்டிங் வேலை போயிட்டுருக்கு. இன்னொன்று என்னென்னா வந்து அந்த குழந்தைங்க அப்படின்னாவே அந்த மணல் மாதிரி அழகாக வீடு கட்டிகிட்டு இருப்பாங்க பாருங்கள். அங்கே ஒரு வீடு சின்ன பசங்க அவங்க அம்மாவாட்டிருக்கு, அம்மாவா அக்காவா அந்த மாதிரி அழகாக ஒரு மணல் வீடு மாதிரி ஒன்று கட்டிட்டு இருக்கிறாங்க. சரி, ஓகே, நாம் ஒருத்தர் தான் வந்திருக்கிறோம் தனியாக. சரி, நாமளும் ஒரு மணல் வீடு மாதிரி அழகாக பீச் ஹவுஸ்லாம் நம்மளால் இப்போதைக்கு கட்ட முடியல. ஒரு அட்லீஸ்ட் நம்ம பீச் சைடு ஒரு சின்னதாக ஒரு ஹவுஸ் மாதிரி ஒரு மணல் வீடாவது கட்டலாம். மக்களே, அலை வந்து அங்கே அடிச்சிட்டு இருக்குது, அது வரைக்கும் தான் வருது. அதனால் கொஞ்சம் தள்ளி நம்ம இங்கே நம்ம வந்து அழகான ஒரு மணல் வீடு கட்டலாம். சுனாமி வந்து நம்ம வீட்டை அழிச்சிட போகுது. ஸோ ஒரு கொஞ்சம் தள்ளி இது பண்ணலாம், ரெடி பண்ணலாம். எந்த டிசைனில் ரெடி பண்ணுறதுங்கிற ஒரு ஐடியாவே தெரியலையே. ஃபஸ்ட்டு அப்படியே ஒரு ஃப்ளாட் பண்ணிக்குவோம். ஒரு இதாக சரிவாக இருக்குது, சரிவுக்காக புளி தான் தோன்றன்னு நினைக்கிறேன். ஓகே, வந்து கோபுரமா இல்லை வீடாங்கிற செட்டப்லாம் எனக்கே தெரில. நாம் இன்னும் பெரிய ஆர்கிடெக்சர்லாம் இல்லை, சும்மா அப்படியே ஒரு ரேண்டமாக ஒன்று ரெடி பண்ணியிருக்கிறேன். சரி, இதுக்கு ஓகே. இது வந்து அழகாக ஒரு கோபுரமோ ஒரு வீடோ ஒன்று கட்டியாச்சு. இதுக்கு சைடில் 2 பக்கம் ஒரு பார்டர், ஒரு அழகாக அந்த எப்படி தாஜ்மஹாலுக்கு 2 பக்கம் ஒரு கோபுரம் சைடு பார்டர் இருக்குது, அந்த மாதிரி ஒன்று ட்ரை பண்ணுவோமே அப்படின்ட்டு இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று, சென்ட்ரா ஒரு அழகான ஒரு கோபுரமாக ரெடி பண்ணியிருக்கு. அடுத்தது வந்து இதை வந்து அப்படியே சுற்றியும் ஒரு பார்டரு, அப்படியே அழகாக ஒரு காம்பவுண்டு மாதிரி ஒன்று ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு பிளான் வச்சுருக்கிறேன். ஒரு சைடு அழகாக அப்படியே ஒரு காம்பவுண்டு மாதிரி ரெடி பண்ணியாச்சு. கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி கேமராவில் தெரியுதான்னு தெரியல, ரெடி பண்ணியாச்சு. இந்த பக்கம் வந்து எல்லாம் அப்படியே மண்ணெல்லாம் அழகாக கொட்டியாச்சு. பாருங்கள், பக்கத்தில் வந்து குழியே பறித்து வச்சுருக்கிறேன். பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் வந்து இதுக்கு பயங்கரமாக மெனக்கெட்டு வேலை செய்கிற மாதிரி இருக்குது. சைடெல்லாம் அழகாக மணல் கொட்டி வச்சாச்சு. இதை கரெக்டாக ஷேப் பண்ணி விட்டால் ஒரு சுற்றியும் ஒரு காம்பவுண்டு மாதிரி ஒன்று ரெடி பண்ணிடலாம். மக்களே, குப்புன்னு மூச்சு வாங்குது. அதாவது ஒன்று சொல்லுவாங்களே, இது வீடு கட்டுறது, அதாவது ரத்தம் வேர்வு சிந்தி ரத்தம் சிந்தி கட்டின வீடுடா அப்படின்னு ஒரு டைலாக் சொல்லுவாங்கல்ல. ஆனால் வந்து இந்த மணல் வீட்டுக்கே அப்படியே உங்களுக்கு ஸ்வெட் ஆனது தெரியுதான்னு தெரியல வீடியோவில். குப்புன்னு வேத்துருச்சு. இதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து அலை வந்து இது வரைக்கும் வந்தது. சும்மா ஜஸ்ட்டு ஒரு இவ்வளோ தூரத்துக்கு வந்தது. முடிச்சது அந்த அவ்வளோதான், வீட்டை அவ்வளோதான் அழிச்சிருச்சு அப்படின்னு நினச்சேன். நல்ல வேலை, ஜஸ்ட்டு மிஸ்ஸு. அதோடு வந்துட்டு போனதுனால நம்ம வீடு தப்பிச்சுது. ஓகே, ஓரளவுக்கு ஃபினிஷிங் பண்ணி முடிச்சாச்சு. எப்படி இருக்குங்கிறத அவுட்புட்டை பார்க்கலாம். மக்களே, நம்மளுடைய இது வீடாக வச்சுக்கோங்க, கோவிலாக வச்சுக்கோங்க, எது வேணாலும் உங்களுக்கு எப்படி மைண்டுக்கு தோணுதோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு அம்மா ஒருத்தர் வந்து கேட்டு போனாங்க, தம்பி என்ன கோயில் கட்டுறீங்களாப்பா அப்படின்னு கேட்டாங்க. அம்மா, நான் அப்படிலாம் எதுவும் பிளான்லாம் எதுவும் பண்ணல, சும்மா ரேண்டமாக அப்படியே பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு ஐடியாவோட அப்படியே இந்த மாதிரி ஒரு ஷேப் வந்தது, நான் இதுதான் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் பண்ணலை அப்படின்னு சொன்னேன். நல்லா கட்டிடுவீங்க, சூப்பராக பண்ணிடுவீங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. உங்களுக்கு இது எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா வந்து இதுக்கே கிட்டத்தட்ட எப்படி ஒரு 3/4 மணி நேரத்துக்கு மேலே இதை ரெடி பண்ணுறதுக்கு டைம் ஆச்சு. இது ஒரு நல்ல ஒரு டைமாக நேற்று மார்னிங் அமைஞ்சுது. மக்களே, காலையில் ஒரு டீயோட இந்த மார்னிங் சிறப்பாக அமைஞ்சிடுச்சு. எப்பயுமே வந்து இந்த அசஞ்சர் பக்கத்தில், ஆஃபீஸ் பக்கத்தில் தான் அந்த டீ கடை இருக்கும். டீ வந்து எப்பயுமே வேறு லெவலில் இருக்கும். ஆனால் வேறு லெவலில் இருக்குங்கிற சொல்கிறது 2வது. ஃபஸ்ட்டு எதையும் குடிச்சு ஒரு தடவை பார்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம குடிச்சிட்டு ஆல்ரெடி முன்னாடி நல்லா இருந்திருக்கும், ஆனால் நம்ம சொன்னதுக்கப்புறம் சில நேரங்களில் வந்து அது செம்ம இதாக இருக்கும், கொஞ்சம் ஒரு சுமாராக கூட இருக்கும். டீ ஃப்ளேவர் உண்மையாலுமே ரொம்ப நல்லா இருக்குது. நைட்டு டைம் எப்பயுமே வந்து இந்த ஆஃபீஸ் சைடு அசஞ்சர் ஆஃபீஸ் இருக்கிறதுனால ஜேன்னு இருக்கும். மார்னிங் டைம்ங்கிறதால வந்து யாருமே இல்லை, ரோடே ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது.
ஓகே மக்களே, டீயை சாப்பிட்டு நானும் அடுத்த ரூம் கிளம்புறேன். வீட்டுக்கு ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நம்மளோட சேனலுக்கு மறக்காமல் நீங்கள் புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். டாடா.